கடவுளே, நான் கேட்ட வார்த்தை கொடுத்தா நான் நல்லா இருப்பேன்ப்பா. ஆமா இறைவா, நான் கேட்ட வரத்தை கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன். ஹே கப்பல்ஸ், கொஞ்சம் நில்லுங்கப்பா. ஏய், நம்ம யாரோ கூப்பிட மாதிரி இருக்கு. ஆமாங்க. நான் தான் கடவுள் விநாயகம் பேசுறேன். ஐயோ கடவுள். ஜி, வணக்கம் ஜி. சொல்லுங்க ஜி. எனக்கே ஜியா இருக்கட்டும். ஜி, 2 பேரும் கப்புள்ஸ் தானே, என்ன வர கேக்குறீங்க? என்ன தேவையோ அதானே கேட்டோம். லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீ என்ன வரம் கேட்ட சொல்லு. என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பேச்ச மட்டும் கேட்கணும், அதுதானே சாமி ஒரு பொண்ணுக்கு முக்கியம். நீ என்ன கேட்ட? சுதந்திரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் செய்யணும். நீ ஏன் சொல்லு. உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டா நீ எப்படி சுதந்திரமா வாழ முடியும்? அடுத்து நீ என்ன வரம் கேட்ட? என்ன பெத்த தாய் 100 வருஷம் நல்லா இருக்கணும். நீ என்னம்மா கேட்ட? நான் என்ன கேட்டேன்? நானே சொல்றேன், உன் மாமியார் கிட்ட இருந்து விடுதலை கேட்ட. சொல்லுபா, நீ கேட்ட வரத்தை கொடுத்தா இல்ல உன் வீட்டுக்காரர் கேட்ட வரத்தை கொடுத்தா? நெக்ஸ்ட் சொல்லு தம்பி. நல்ல ருசியான சாப்பாடு, வயிறு நிறைய நிம்மதியா சாப்பிடணும். நீ சொல்லு. என் புருஷனுக்கு தொப்பையே வரக்கூடாது. நானே எந்த ஜிம்முக்கு போனா என் தொப்பை குறையும்னு தெரியாம தான் உட்கார்ந்துருக்கேன். இது எல்லாம் என்கிட்ட கேட்கலாமா? இல்ல கேட்கறதுல ஒரு நியாயம் வேண்டாமா? தப்புதான் சாமி, மன்னிச்சிருங்க சாமி. புரியுது. நான் ஏதாவது பண்ணிருவணும்ன்ற பயத்திலேயே என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், பயப்படாத. என்ன சொல்றது கேளு. சித்திரை 1ஆம் தேதி வருஷப்பிறப்பு அன்னைக்கு வரம் கேட்கிறேங்கிற பேர்ல என்னை வந்து சோதிக்கிறீங்க. 10 வரம் கேட்டா 1ஓ 2ஓ தான் கொடுப்பேன். புருஷன் முண்டாட்டி தானே, என்ன வரம் கேட்கலான்னு உட்காந்து பேசிட்டு வந்து கேளுக்கையா, பரிசீலனை பண்றேன். சரி சரி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஐயோ, எனக்கே வடிவேலு வயசு வந்துருச்சு.